உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். அண்ணா அண்ணா கோவை அவிநாசி மேம்பாலத்தில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் தற்பொழுது அங்கு வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அதனை அணைக்கும் பணியில் தற்பொழுது அங்கு தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நவமணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. இப்போ இந்த விபத்தானது எப்பொழுது நடைபெற்றது? லாரி ஓட்டுநருடைய நிலை என்ன? அங்கு தற்பொழுது அணைக்கும் பணியில் எத்தனை குழுவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கோவை உப்புளிப்பாளையம் மேம்பாலத்தின் மீது எல்பிஜி கேஸ் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிறது. அந்த டேங்கர் மட்டுமே கவிழ்ந்து இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இங்கு அதிக பனிப்பொழிவு கடந்த 10 நாட்களாக அதிக பனிப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக காலை அதிகாலையிலேயே முகப்பு வாகனங்களில் இருக்கிற முகப்பு விளக்குகளை எரியவிட்டு தான் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் அதிகாலையில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநருக்கு எந்த விதமான காயங்கள் இல்லாமல் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருப்பதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் இந்த கேரள மாநிலம் கொச்சின் பகுதியில் இருந்து எல்பிஜி கேஸ் ஏற்றி வந்த பாரத் டேங்கர் லாரி தான் இந்த விபத்தில் ஏற்பட்டிருக்கிறது. காந்திபுரம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த டேங்கர் லாரி விழுந்து கேஸ் வெளியேறிய காரணமாக தீயணைப்பு துறையினர் அருகில் இருந்த பீலமேடு பகுதியில் இருந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து தண்ணீரை பீச்சி அடித்து அந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காவல்துறை மேம்பாலத்தின் போக்குவரத்தை தடை செய்து போக்குவரத்தை மாற்றுப்பாதையில் தற்போது திருப்பிவிட்டிருக்கின்றனர். இந்த பணி முடிந்ததற்கு கூடுதல் நேரமாகும் என்பதால் போக்குவரத்து வேறு வழியில் திருப்பிட்டு இருப்பதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவ இடத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வந்து தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாரிகள் நடந்த இந்த விபத்தால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டிருந்தாலும் இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விபத்து நடந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியா இல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய பகுதியா? எந்த மாதிரி பகுதியில் தற்பொழுது இந்த வாயு கசிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? இது வியாபாரம் நடக்கக்கூடிய பகுதி. அதன் போக்குவரத்து முக்கியமாக
அவினாசி சாலை முக்கியமான சாலை. இந்த சாலையில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்கின்றன. மேலும் அந்த கேரளா நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும் இந்த பகுதியில் அதிக அளவில் செல்லும். இது அதிகாலையில் ஏற்பட்டதன் காரணமாக பெரிய பாதிப்பு ஏற்படும் எதுவும் இல்லாமல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது தீயணைப்பு துறையினரால். மேலும் இங்கு அதிகாலையில் ஏற்பட்டதால் பெரும் பாதிப்பு ஏற்பது எதுவும் ஏற்படவில்லை. தற்போது போக்குவரத்து வந்து இங்கு சீர்படுத்தப்பட்டிருக்கிறது. கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க போக்குவரத்து துறையினர் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மணிகண்டன், இன்னும் சற்று நேரத்தில் டிராஃபிக் வந்து நார்மல் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஸோ இந்த வாயுவை அணைக்கக்கூடிய பணி எந்த அளவில் இருக்கிறது? அதை அப்புறப்படுத்துவதற்காக, அந்த டேங்கரை அப்புறப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? ராட்சச கிரேன்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த கிரேன்கள் மூலம் இந்த வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. துரித வேகத்தில் நடைபெறக்கூடிய பெரிய கிரேன்களை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த லாரியை அப்புறப்படுத்திவிட்டு போக்குவரத்தை சீரமைப்பதற்காக போக்குவரத்து போலீசார் வந்து தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த போக்குவரத்தை சீர் செய்து கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இந்த பணியை துரிதமாக முடித்து விடுவார். மணிகண்டன், இப்போ ஓரளவுக்கு போக்குவரத்து குறைவா இருந்தாலுமே ஏதாவது மாற்றம் அங்க செய்யப்பட்டிருக்கிறதா? வண்டி வேற பாதையில திருப்பி விடப்பட்டிருக்கிறதா அந்த பகுதியில? அந்த பகுதியை பொறுத்த மட்டில் 4 வழி சாலைகள், இணைப்பு சாலைகள் என நிறைய பாதைகள் உள்ளன. இது பாலத்தின் அருகாமை என்பதால் இந்த இடம் வந்து கொஞ்சம் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதி. மாற்றுப்பாதையும் போலீசார் இப்ப தற்போது தேர்ந்தெடுக்கிறார்கள். தற்போது அந்த பணி செயல்படுத்துவதற்கு விநியோகம் ஏற்பட்டால் அந்த போக்குவரத்தை சீரமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கும் போக்குவரத்து துறையினர் ஆயத்த பணிகளை மேற்கொண்டுள்ளனர். மேலும் மாற்றுப்பாதையில் செல்வதற்கான வழிகளையும் தற்போது போலீசார் அறிவித்து வருகிறார்கள். அதன்படி 8 மணி, 9 மணி, 10 மணியின் போது அதிக அளவு வாகனங்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அதன் காரணமாக இந்த போக்குவரத்தை திருப்பிவிடுவதற்கான பணிகளையும் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பாலத்துக்கு அருகாமையில் 4க்கும் மேற்பட்ட இணைப்பு சாலைகளும் உள்ளன. அந்த சாலைகளில் இந்த போக்குவரத்தை திருப்பிவிடுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அவங்களே காட்டுறாங்க, அவன் அதான் சொல்றான் கிட்ட. அதனாலதான் அப்படி இப்படி கூட இவ்வளோ நேரம் நான் பக்கத்தில் இருக்க நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். நான் போனேன்னா அந்த கண்ணாடி போட்டு வந்து சொன்னேன், பேட்டரி டம்முன்னு எடுக்குதுன்னா மொத்தமாக போயிடும். இதில் கூட ரேடியோ கம்மியாக வச்சுட்டா அவன் போன ஒன்று இப்படி போகிறான், அது தப்பு. அதனால வச்சுட்டான். அவ்வளோ இங்கே சும்மா இவ்வளோ நேரம் நம்ம அங்கே தான் எடுத்துட்டு இருக்கோம். அதை சொல்கிறேன், அதை எடுத்துட்டு இருக்கேன். ரேடியேஷன் சார் அதிகமாக அது அவரே வீடியோ எடுத்துருக்கோம். போனதால யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் செய்யணும். கொஞ்சம் ஒரே நிமிஷம் உள்ள போய்கிட்டா ஆனால் அப்படின்னு சொல்லி எனக்கு ஓப்பன் பண்ணிட்டேன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.